ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ரைடர் மிஷின். அதான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நம்மளோட 450 ஹிமாலயன். ஸோ அந்த பைக்குக்கு பார்த்தீங்கன்னா டயர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு டியூப்லெஸ் டயர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ நிறைய பேர் ஹிமாலயன் 450 வச்சுருப்பீங்க. ஸோ டயர் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதேமாதிரி டயர் கிடைச்சாலுமே ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ டயர் ஹிமாலயன் 450 வச்சுருக்கீங்கன்னா டயர் வந்து ஸ்டாக் டயரு நம்ம ஆல்ரெடி நம்ம சியாட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்டாக் டயரே வந்து வாங்க போகிறோம். அது என்ன ப்ரைஸு எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் A to Z வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க காய்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ளே ஓகேலாம். ஸோ நம்ம வாங்கியிருக்க டயர் தாங்க. ஸோ நம்ம வந்து இந்த வாட்டி சியாட்லேயே போயிட்டோம். ஸோ சியாட் நம்ம ஸ்டாக்கில் வரும் இல்லையா, ஸோ அதே சைஸ் டயர். ஸோ இந்த சைஸ் டயர் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 140, 80 or 17 இருக்கும். ரிம் சைஸ் இது, சரிங்களா? இந்த சைஸ் வந்து கிடைக்கும். சியாட்டில் மட்டும் தான் இந்த சைஸ் அவைலபிளாக இருக்குது. மீதி எந்த பிராண்ட் போட்டாலும் 140, 70 அந்த மாதிரி தான் கிடைக்குது. இது வந்து அதனால தான் நான் சியாட் வந்து வாங்கினேன். இங்கே இருக்குது பாருங்கள் சியாட். ஸோ அதேமாதிரி ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் டயர் வந்து 90/90 21 இன்ச்சஸ். ஃப்ரண்ட்டு வந்து 21 இன்ச் வீல் வரும். பேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 17 இன்ச்சஸ் வீல் வரும், சரிங்களா? ஸோ புது டயர், பிராண்ட் நியூ. எப்படி இருக்குது பார்த்தீங்களா பேட்டர்ன்லாம்? அதே சேம் பேட்டர்ன் தாங்க. ஸோ இந்த வாட்டி நான் இந்த பேட்டர்னு அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணல. ஸ்டாக்கில் ஹவுஸில் என்ன பேட்டர்ன் இருக்குமோ அதே பேட்டர்ன், அதே தான் டயர். ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் டயரில் இங்கெல்லாம் நல்லா தேஞ்சிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அது இல்லாமல் நிறைய இங்கே பிரேக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு, இந்த மாதிரி அங்கே வந்து இருக்குது. ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டி நம்ம டயர் வந்து மாற்றிட்டோம். ஸோ பேக் டயர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி நம்மளுக்கு பஞ்சர் ஆகிடுச்சு மெயின் ரோட்டில். கிலோமீட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நம்ம ஒரு 23,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியாச்சு. ஸோ இந்த ஸ்டாக் டயர்லேயே. ஸோ 23,000 கிலோமீட்டர்ன்றது ஒரு நல்ல கிலோமீட்டர் தான். எனக்கு ஒரு ரீசெண்டான கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட் ஒரு 20,000 or 80,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடும் யூஸ்வலாக நம்மளோட IRCC வெஹிக்கிளுக்கு. இது ஒரு 23,000 ஓடிடுச்சுன்றது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த வாட்டி வந்து நியூ டயர் வந்து சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ப்ராக்கெட்லாம் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஸ்ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணுற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அதுலேயும் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட கிராஸ் பாக்ஸ் வீல், நீட்டாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக மிஷினில் தான் மாட்ட போகிறோம். ஸோ அது ஈஸியாக இருக்கும். கையில் மாட்டுறத விட மிஷினில் மாட்டினா நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட டயர் வந்துடுச்சு. ஆக்சுவலாக சைட் ஃபுல்லாக வந்து சோப்பில் அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ தான் அது ஈஸியாக மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில இடத்துல க்ரீஸ் அப்ளை பண்ணுவாங்க, சில பேர் வந்து சோப் ஆயில் தானே பிரதர் இது? ஓகே. ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி மிஷினில் வச்சுட்டு ஃபிட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி மிஷினில் பண்ண சொல்ல என்னென்னா ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் ரிம் வந்து அடிப்படுற அந்த ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ நம்ம மேனுவலாக அந்த இது போட்டு பண்ண சொல்ல என்னென்னா சில டைம் அந்த பெயிண்ட்டில் வந்து ரிம்மில் வந்து பிச் ஆகும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மிஷினில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்ல. ஸோ இது ஸ்டாக் டயர் நம்ம வண்டியில் எப்படி வருமோ அதே பேட்டர்ன், அதே டயரு, அதே சைஸு. இது வந்து தேடி கண்டுபிடிச்சி வாங்கணும். நம்மளுக்கு வந்து பேக் டயர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டாரு நம்ம பிரதர். வந்து வெரி எக்ஸ்பர்ட்டாக இருக்கார். ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஹிமாலயன் இந்த டயர் எடுத்துகிட்டு போனால் டயர் கொடுத்துருவாங்க, பட் ஃபிக்ஸ் பண்ணி தர மாட்டாங்க. ஏன்னா இது கைட்டணும் மாட்டணும்னு தெரியல அப்படி இப்படி சொல்லுவாங்க. பட் பரவாயில்ல பிரதர், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க இல்லையா? ஓகே, அவ்வளோதான். பிரேக் எல்லாமே செக் பண்ணிட்டு நம்மளுக்கு புது டயர் பிராண்ட் நியூ போட்டாச்சு. இப்போ என்னென்னா, இப்போது ஃப்ரண்ட் வீல் வந்து கைட்டணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு பீஸ் இருக்கும். ஸோ இங்கே இருக்கு வரும். இந்த பீஸ் வந்து நம்மளோட வண்டி சீட்டுக்கு அடியில் இருக்கும். ஸோ அது நீங்கள் கொடுத்தா தான் இந்த வீலை கைட்ட முடியும். ஸோ நார்மலாக இந்த வீலை வந்து கைட்ட முடியாது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் வீல் கைட்டுறதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அந்த ஒரே ஒரு நெட்டு மட்டும் வந்து நீங்கள் வண்டியிலேருந்து எடுத்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஸ்க்ரூ அழகாக வந்துடும். ஸோ வண்டி வந்து ஆல்ரெடி வெயிட் அப்படின்றதுனால கொஞ்சம் சப்போர்ட்டிவ்க்கு நெட்டு வெளியே வரும், தெரியுதுங்களா?
ஜஸ்ட் ஆக்சுவலாக இது வந்து ஒரு பைப்பு மாதிரி உள்ளே வச்சுருப்பாங்க போல் இதுங்களா. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து ஸோ நம்ம பழைய டயர் வந்து மேலே வச்சுட்டு ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதனால் பழைய வீல் எடுக்கணும். அந்த டயர்ஸ் எடுத்துகிட்டு தான் புதுசு வந்து போடணும். ஸோ புதுசு நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. இங்கே இருக்குது புது டயர்ஸ். ஸோ இதாக போட போகிறோம். இப்போ நீங்கள் பர்ஃபெக்டாக ஓட்ட போகிறோம் ஜாலியாக. பட் இப்போ என்னென்னா நம்மளுக்கு அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 21 இன்ச்சஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ தட் பிரதர் என்ன சொன்னார், மேனுவலாகவே நான் அழகாக பண்ணித்தரேன் பிரதர் அப்படின்னாரு. மிஷினில் பண்ணலை. ஸோ மேனுவலாகவே அழகாக பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். ஸோ அழகாக சோப்லாம் போட்டுட்டு ரிம்மில் வந்து ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அழகாக சூப்பராக பண்ணார் பாருங்க பொறுமையாக. ஸோ இந்த மாதிரி பொறுமையாக ஒர்க் பண்ணணும். யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அழகாக ஒரு ஒர்க்கை முடிக்கலாம். ஸோ இப்போ நிறைய க்ரௌடு வருது, ஒன்றே பேக் டு பேக் நிறைய மாட்டணும் அப்படின்னா கொஞ்சம் வேகமாகவும் பண்ணணும் இல்லையா. ஸோ அதை பொறுத்து தான் பொறுமையாக அழகாக பண்ணுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் ஒரு புது டயர்ஸ். ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா சோப் போட்டுருந்தோம். சோப் போட்டு அப்படியே பொறுமையாக ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக டியூப்லெஸ் டயர்ஸ் நம்மது. ஏன்னா கிராஸ் பாக்ஸ்ன்றனால ஃபுல்லாக டியூப்லெஸ்ஸாக மாற்றிடும். ஸோ ஃப்ரண்ட்டும் சரி ரியரும் சரி ஃபுல்லாகவே நம்மளுக்கு டியூப்லெஸ் தான். அதுதான் இப்போது முடிச்சாச்சு. ஃபிக்ஸ் பண்ணி ஏர் மட்டும் அடிச்சிங்கன்னா ஃப்ரெண்டு 30ங்களா பிரதர்? 35யா? இது 35 பேக்கு 40 35 40. நான் 30 தான் ஆச்சு. 30 வைக்கக்கூடாதுல்ல? 30 இல்லையா? சரி பெரிய வண்டினாலையா? ஓகே 35 வச்சு ஓட்டி போகலாம் எப்படி இருக்குன்னு. பிரதர் பொறுத்த வரையும் பேக் வீலே ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஃப்ரண்ட் வீல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிடுறாரு. ஏன்னா இந்த ரப்பர்லாம் கரெக்டாக உள்ளே வச்சுட்டு அதேமாதிரி இங்கே ஒரு சின்ன பீஸ் இருக்கா, அதேமாதிரி அந்த சைடில் ஒரு பீஸ் இருக்கும். அது ரெண்டையும் உள்ளே வைக்கணும். ஸோ அதான் இங்கே இருக்க டாஸ்க். அதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணால் டர்ன் ஆகிடும். ஸோ இதுதான் காய்ஸ் அந்த த்ரெட்டு ஒன்று சொல்லியிருந்தேன்ல வண்டி. இது நீங்கள் ஆக்சுவலாக ஃப்ரண்ட் வீல் கட்டணுன்னா இந்த த்ரெட்டு வந்து உங்கள்கிட்ட இருக்கணும், இருந்தால் தான் கட்ட முடியும். ஸோ இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியர் சீட் ரிமூவ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த இடத்துல இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் வீல் ஏதாவது கட்டணும் அப்படின்னா ஸோ இதில் இந்த டூல்ஸ் வச்சு தான் கட்ட முடியும். ஸோ கட்டி முடிச்சுட்டு திருப்பி நீங்கள் உள்ளே வச்சுக்கணும் சரிங்களா. அது அப்புறம் காணாம வச்சா திருப்பி கிடைக்காது. ஸோ அதனால் ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கணும். I can't move on till I let go. I feel so lost, never at home. Need to be strong, every breath hold. 'Cause I can't move on till I let go. ஃபைனலாக நம்ம வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே டியூப்லெஸ் டயர், நியூ டயர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ எங்கே ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, சென்னையில் ஹிமாலயன் 450 இல்லை வேறு ஏதாவது பைக் வச்சுருக்கீங்க, ஸ்கூட்டர், எந்த 2 வீலர் இல்லை 3 வீலர் 4 வீலர் வச்சுருந்தாலுமே சென்னையில் ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கு டயரு நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ
ஸோ நான் வந்து என்னோடய இமாலயன் பைக்கிலுக்கு டயர் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கொட்டேஷன் வாங்கினாலுமே ப்ரைஸ் பொறுத்தவரைய சில இடத்துல வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் சொன்னாங்க. பட் இங்கே ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ்க்கு டயர் வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருந்தேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ஸோ நீங்களும் இமாலயன் பைக் வச்சுருக்கீங்க, ஸோ டயர் இதே சேம் சைஸ் டயர் வந்து தேடிட்டு இருக்கீங்க, கிடைக்கல அப்படின்னா கச்சாலும் ரேட் அதிகமாக சொல்கிறாங்கன்னா இந்த கடையை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஷாப்போட லொக்கேஷன், ஃபோன் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதான் கைஸ் எனக்கான வீடியோ, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம டிஷன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.